ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th வால்யூம் 1 யூனிட் 1 இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை பற்றின வீடியோ பார்த்திங்கன்னா போன வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த சாப்டரில் என்னென்ன லைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அண்டர்லைன் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த பர்டிகுலர் லெசனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போக போகிறேன். சமச்சீர் புக்கில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசனை சூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா, நான் என்னென்ன ஏரியா சொல்கிறேனோ அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த புக்கை படிக்கும்போது இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட ஏரியா அப்படின்னு சொல்லி அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேஜ் அரவுண்ட் வந்து கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஒரு 30 to 35 கொஸ்டின் இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த பர்டிகுலர் சாப்டரில் மட்டும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சுட்டு இந்த கொஷின் பார்க்குறது ஒரு அப்ரோச்சு. இல்லை எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த கொஷினை பார்த்துட்டு படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருந்தால் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக படிச்சிருவீங்க. கொஞ்சம் நம்பிக்கையோடு படிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸ் மேக் பண்ணது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question. Who was the chairman of drafting committee of Indian Constitution? இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? ஸோ இதில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அம்பேத்கர் தலைமையில் தான் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு அமைக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அம்பேத்கர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 9th டிசம்பர் 1946 டேஷ் ப்ரிசைடட் ஓவர் த இனாகரல் செஷன். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு யார் தலைமை வகித்தார்? இது புக்கில் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இதையும் கொஷினாக கேட்கலாம் அப்கமிங் எக்ஸாமில். இதோட தற்காலிக தலைவன் சச்சிதானந்த சின்ஹா இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இதில் என்னென்னா யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அதுக்கப்புறமா தான் இவர் இறந்த பின்பு ராஜேந்திர பிரசாத் தலைமை வகிக்கிறாங்க. துணைத் தலைவர் பார்த்திங்கன்னா முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இதில் எந்த ஆஸ்பெக்ட்லேருந்து வேணால் கொஷின் கேட்கலாம். உலகிலேயே எழுதப்பட்ட மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரிட்டன் அண்ட் லென்த்தியஸ்ட் இன் த வேர்ல்டு? என்னென்னா இந்தியா. ஸோ இது வந்து சேலியன் ஃபியூச்சரில் ஃபஸ்ட் பாயிண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. உலகிலே 1.3 ஹெட்டிங் கீழே உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பிடம் மிகவும் நீளமானது. நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் எந்த ஸ்கெட்யூல் கீழே எத்தனாவது அட்டவணை கீழே இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜ் கம்ஸ் அண்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே இருக்கும். இது வந்து கடைசி பேஜ், அந்த சாப்டரோட கடைசியில் இது இருக்கும். சாரி, கடைசியில் இருக்காது, 1.11.2 அது பக்கத்தில் இருக்கும். இந்த ஹெட்டிங் கீழே பக்கத்தில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மொத்தம் 14 மொழிகள் ஃபஸ்ட்டு அரசியலமைப்பில் இருக்கும். 8வது அட்டவணை கீழே இருக்கும், 8th ஸ்கெட்யூலு. அடுத்து இப்போ 22 மொழிகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி அஃபீஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் பண்ண ஆக்ட் எப்படின்னா 1967. ஒரு இதை படிக்கும்போது மற்ற தகவலும் கூடுதலாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி ஃபார்ம் பண்ண இயர் 1955. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்டு? இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக ஆட்சி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. இப்போ 22 இருக்குது. கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது 14 இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ நிறைய ஆட் பண்ணி 22 இருக்குது. தொடக்கத்தில்னு கேட்டால் 14, தற்போதுன்னு கேட்டால் 22. கவனமாக பார்த்துக்கோங்க கொஸ்டினை. கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க? இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 26. சாரி, இதில் கொஷின் ஆன்சருக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து 1949 நவம்பர் 26, 1949 நவம்பர் 26. ஸோ இதுக்கு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க.
ஸோ இது வந்து முகவுரைக்கு முன்னாடி உள்ள பேராகிராஃபில் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு. ஸோ அது சம்மந்தமாக சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை ப்ரியாம்பிளில் எப்போ ஆட் பண்ணாங்க? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 இயரும் பார்த்துக்கோங்க, ஆக்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழே 3 வார்த்தை ஆட் பண்ணுறாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. செக்யூலர் எப்போ ஆட் பண்ணாங்க, சோசியலிஸ்ட்டை எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1976. இது நல்லா மக்கடிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய தாட்டி கேட்ட கொஷின் இது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த முழக்கங்கள்லாம் இந்திய அரசியலமைப்பில் முக்கியத்துவம் பெற்றது. இது எந்த புரட்சின்னு கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியுமா? அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. முகவுரையில் கொடுத்த இந்த வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி 1789. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான் ஆன்சர். செக்யூலருங்கிற வேர்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். செக்யூலர், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சோசியலிஸ்ட்டு, இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாங்க 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். அதேமாதிரி இந்த ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் கேட்டே இருப்பாங்க. பிரியாம்பிளோட ஆர்டர் பார்த்திங்கன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு, சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். சிக்ஸ்த்து பேரால எதை ஆட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இன்டெகிரிட்டி தான் 6th பேரால ஆட் பண்ணியிருப்பாங்க. முகவுரையில் 6ஆம் பத்தியில் சேர்த்த வார்த்தை சோசியலிஸ்ட், செக்யூலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 5 வார்த்தை நம்ம சொல்லியிருப்போம்ல, அதில் ஆட் ஆகி வந்துடும். தனியாக ஆட் ஆனது பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி. அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த சோசியலிஸ்ட், செக்யூலருங்கிறது வந்து இந்த ஒரு 5 வார்த்தை இல்லை, இந்த பகுதியில் ஆட் ஆகி வரும். இது இல்லாமல் வர்றது பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி. அது வந்து தனியாக 6வது பேரால் ஆட் ஆகி வரும். அது ப்ரியாம்பிள், அந்த மொத்த ப்ரியாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். எந்த டேர்ம்? ஆயிரத்தி 1976 இந்திய அரசமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்ட கூற்று. ஆக்சுவலாக இதில் 2மே ஆன்சர் வரும். சோசியலிசமும் வரும், செக்யூலரிசமும் வரும், கம்யூனிசம் வராது. ஸோ இந்த ஏரியா மட்டும் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டுருக்காங்க. ஒரே ஏரியா தான், இதிலேருந்து எவ்வளோ கொஷின் டிஃப்ரெண்ட், வெவ்வேறு எக்ஸாமில் கேட்ட கொஷின் இதெல்லாம். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது எதுலன்னு கேட்குறாங்க. முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது எதுலன்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு தனது அதிகாரத்தை மக்களிடமிருந்து பெறுகிறது. ஸோ இது பவர் எங்கேருந்து பெறுறதுன்னா பீப்புள் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் டிரைவ் அத்தாரிட்டி ஃப்ரம் பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் இருந்தும் கேட்டுருக்காங்க. இந்த ப்ரியாம்பிள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருப்பி பாருங்கள், அதே தான். என்ன வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம், மேக்னா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இது புக்கில் கொடுத்தது. இது இல்லாமல் புக்கில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. கன்சைஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அடுத்து வந்து அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதா உத்வேகம், இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு புக்கு படி. இந்த 2 நம்மளுக்கு புக்கில் இருந்து தெரியாது. ஆனால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1, 4 இருக்கிறது வந்து டி. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது 2 சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி புக்கில் இந்த அடிப்படை உரிமைகளில் இந்தியாவின் மகாசாசனத்து பக்கத்தில் இந்த 2 பாயிண்ட்டே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க.
மனசாட்சி, ஆன்மா. ஸோ இப்படி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆட் பண்ணணும். நிறைய பேர் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை தனியாக பார்க்குறீங்க, படிக்கிறத தனியாக பார்க்குறீங்க, ரெண்டையும் ஆடே பண்ணுறது இல்லை. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரைட்ஸில் வந்து மொத்தம் நான் சொல்லியிருக்கோம்ல அந்த ஒரு ஸோ இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கடிச்சு வச்சுக்கோங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாங்க கூட உங்களுக்கு வந்து சொல்ல தெரியணும் எந்த ஆர்டிக்கிளுக்கு எந்த இதுன்னு. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் இந்த பேஜில் இருந்து. நிறைய நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் லைட்டாக விடுவீங்க. பட் கொஸ்டின் அங்கே கேட்கும்போது திணறிடுவீங்க. ஏன்னா இல்லை சில இதெல்லாம் க்ளோஸாக இருக்கும். மனித கடத்தலை தடை செய்வது, கட்டாய உழைப்பு தள்ளப்படுவதை தடை செய்வது, இது என்ன அரசியலமைப்புன்னா ஆர்டிக்கல் 23. ஆர்டிக்கல் டீல் வித் ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் ஹியூமன் பீயிங் ஃபோர்ஸ்டு லேபர். ஆர்டிக்கல் 23 பார்த்தீங்கன்னா ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் ஹியூமன் லேபர். எம்ப்ளாய்மெண்ட் அதாவது சைல்டு லேபரை வந்து தடுக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிவு 24. அடுத்து இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, நிறைய தாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், இயர் பார்த்திங்கன்னா 2002. இது ஆர்டிக்கல் 45 வந்து டிபிஎஸ்பியில் இருக்கும். அதை ஃபண்டமெண்டல் ரைட்டாகவும் ஆட் பண்ணியிருப்பாங்க. 21A இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மாநில அரசுகள் வந்து முன்பருவ மழலையர் கல்வி 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு வழங்குகிறது. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் அரசியலமைப்பின் 86வது திருத்த சட்டம் 6 to 14 வயதோட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி என புதிய விதிமுறையை வகுக்கிறது. இது வந்து 21A. இது ஃபுல்லாக ஆர்டிக்கல் தான், தனித்தனியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். மனித கடத்தல் ஆர்டிக்கல் 23, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிக்கல் 17. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் வந்து எந்த ஃபேக்ட்ரியிலே ஒர்க் பண்ணக்கூடாது, சைல்டு லேபர் இது பண்ணுறது வந்துட்டு ஆர்டிக்கல் 24. அடுத்து வந்து லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உயிர் உடல் சார்ந்த உரிமை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21. மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க. ஹார்ட் அண்ட் சோலுன்னா 32 தான் சொல்லுவாங்க, ஹார்ட் அண்ட் சோலுன்னு. இதயம் மற்றும் ஆன்மான்னு. கன்வென்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் குற்றத்திலிருந்து இது பண்ணுறது வந்து ஆர்டிக்கல் 20. ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இந்த 23, 24 எவ்வளோ தாட்டி வந்திருக்கு பாருங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு இது பார்த்திங்கன்னா தொழிற்சாலை குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது 24. ஸோ இருக்கிறதுலே ஹைலி இம்பார்ட்டண்ட் வந்து இந்த இது. அதுக்காக மற்றது பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா சமத்துவம் சுதந்திரம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆர்டிக்கல் 32. ஸோ இதுவும் கேட்பாங்க. ஆன்மா, ஹார்ட் அண்ட் சோல், இதயம் மற்றும் ஆன்மா. நான் புக்லேயே கொடுத்துருப்பாங்க இதயம் மற்றும் ஆன்மான்னு. அடுத்து உங்களுக்கு ப்ரைவேட் சொத்துரிமையை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 44வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் எந்த அடிப்படை உரிமை நீக்கப்பட்டிருந்ததுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டதுன்னா 1978. பார்த்துக்கோங்க. எந்த ஆக்டுன்னு கேட்குறாங்க. 44வது ஆக்டு எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. படிக்கும்போது ரொம்ப நுட்பமாக எல்லா டீட்டெயிலும் படிக்கணும். மேலோட்டமாக படிச்சிங்கன்னா வேலை கேட்காது. இது சின்ன பாக்ஸ் தானே, இதில் இருக்கிறது 4 லைன் தானே அப்படின்னு அசால்ட்டாக போனீங்கன்னா, இல்லை வெறும் வந்து சொத்துரிமையா 31வது பிரிவு நீக்கப்பட்டுச்சு 307 ஆட் பண்ணாங்க அப்படின்னு போனீங்கன்னா வேலை கேட்காது. எத்தனாவது ஆர்டிக்கல் 44, என்ன வருஷம் 78, எந்த பகுதியில் இருக்குது 12, என்ன பிரிவில் இப்போது சட்ட உரிமையாக மாற்றிருக்காங்க 300, என்ன இது முன்னாடி இருந்ததுன்னா 31வது ஆர்டிக்கலாக இருந்தது. இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்னு.
அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 சொத்துரிமையை என்னவா மாற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு லீகல் ரைட், அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றிருக்கு. அதுதான் கரெக்டு. முன்னாடி அடிப்படை உரிமை 31 இருந்தது, இப்போ சட்ட உரிமையாக மாற்றிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஸோ மற்ற 2 கிடையாது. பேசிக் ஃபீச்சர்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது. இது உல்ட்டாக கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு மட்டும் தான் ஆன்சர். பாருங்கள், இது எத்தனை ஆர்டிக்கல் கேட்குறாங்க பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங்களா. 14ங்கிறது என்ன? ஈக்குவாலிட்டி. 4. 15 நான் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு இருக்கக்கூடாது. 16 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 15 வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடை தடை செய்தல். 16 பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். 19 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு. இதில் இன்கரெக்ட் கேட்குறாங்க, எது தப்புன்னு கேட்குறாங்க. 14 கரெக்டு. 17 பார்த்திங்கன்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலை வாய்ப்பு சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. அது 16வது ஆர்டிக்கல். ஸோ பி தான் தப்பு. இது ஆர்டிக்கல் 16 வரும். 17னா உங்களுக்கு வந்து தீண்டாமை ஒழிப்பு வரும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கேட்கலாம். டேரெக்டாக ஆர்டிக்கல் கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்கலாம், இல்லை ஒரு இதை கொடுத்துட்டு அது என்ன ஆர்டிக்கல்னு கேட்கலாம், இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை 4 ஆர்டிக்கல் கொடுத்து அதில் என்ன தப்பாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்கலாம். எவ்வளோ வெரைட்டியில் கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். அதுக்கப்புறமா வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரமுடைய மக்களை பாதுகாக்கிறது என்ன ஆர்டிக்கல்? 29. கல்வி கலாச்சார உரிமையில் வர்றது பார்த்திங்கன்னா 29, 30. ஸோ ஆப்ஷனில் 29 கொடுத்துருக்காங்க. கலாச்சார பாதுகாப்பு, சிறுபான்மையினரோட கலாச்சார பாதுகாப்பு, நிறுவனங்களை நிர்வகிக்கிறது 30. ஸோ ஆர்டிக்கல் 29. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் மட்டும் எவ்வளோ கொஷின் வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே சோர்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு என்ன ஆர்டிக்கல்னு கேட்குறாங்க. 51A, இது புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 51Aன்னு சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா 51AH என்னன்னு கேட்குறாங்க. இந்த சயின்டிஃபிக் டெம்பர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஏன்னா சயின்டிஃபிக் டெம்பருங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்கும், அதனால் இதை கேட்டே இருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும், அடிப்படை கடமைகளில் வரும். இது என்ன ஆர்டிக்கல் கீழேன்னா 51A சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா H. தமிழ் மீடியத்தில் இருக்கவங்க இங்கே வந்து Hன்னு எழுதி வச்சுக்கோங்க. அறிவியல் கோட்பாடு Hன்னு எழுதி வச்சுக்கோங்க. 51AH ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு தெரியும். இது என்ன ஆர்டிக்கல், என்ன பார்ட்டு கீழே இருக்குன்னா 4A இங்கே சொல்லியிருப்பாங்க. பகுதி 4Aவில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 4A லைன் பை லைன் கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி கேட்குறாங்க. உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு கடமைகள் பற்றிய நினைவூட்டுதலாக இருக்குது. கரெக்டு. சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரிமைண்ட் பண்ணுது. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை. ஆமாம், நிறைய ஆன்டி நேஷ்னல், ஏன்னா தேசம்தான் முக்கியம்னு இது சொல்லுது. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதரவாகவும் அவர்களின் ஒழுக்கங்களை மேம்படுத்துவதும் இருக்கும். கரெக்டு. இன்ஸ்பிரேஷன் ஃபார் டிசிப்ளினு. என்ஃபோர்ஸபிள் பை லா, சட்டத்தின் மூலம் நிலைநாட்ட முடியும். கரெக்டு. ஆல் எல்லா ஆப்ஷனும் கரெக்டு. ஏதாவது ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி கேட்குறாங்க. ஓகே, இது மட்டும் நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்
டெமோக்ராட்டிக் பேலன்ஸ், மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுது. சிலது அறம் சார்ந்து இருக்குது, சில குடிமை சார்ந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் வந்து என்ஃபோர்ஸபிள் பை லா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா, சாரி, அடிப்படை உரிமைகள் தான் வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், அடிப்படை கடமைகளை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான், டிபிஎஸ்பி இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன கமிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி இங்கே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. 1976ஆம் ஆண்டு ஸ்வரன் சிங் கமிட்டி அமைச்சு தான் அடிப்படை கடமைகளை அவங்க தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இது எங்கே இன்ஸ்பிரேஷன்னா யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யாவில் இருந்தால் இன்ஸ்பிரேஷன். டியூட்டி, எது டியூட்டி இல்லைன்னு கேட்குறாங்க. ஒரு குடிமகனின் கடமை இல்லை, இதில் எது வந்து அடிப்படை கடமை இல்லையோ அதுதான் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு ஏற்று அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் மதிக்கணும். ஸோ அது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான், தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் இது பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் பேணி பாதுகாக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா தேச பாதுகாப்பு, ஒற்றுமை, இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு. தேர்டு இது சாவனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி இருக்கணும். தேவைப்படும் போது நாட்டை பாதுகாப்பதும் நாட்டை சேவை செய்வதும் இருக்கணும், அதுவும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் போது தேச பாதுகாப்புக்காக தேவைப்படும் போது பணியாற்றுறது. ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க இராணுவத்தில். அந்த மாதிரி இந்தியாவில் கிடையாது, கம்பல்சரியாக எல்லாருமே மிலிட்ரியில் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வேணுங்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க, கம்பல்சரி கிடையாது. ஸோ இதுதான் தப்பு, அது அதில் கொடுக்கவும் இல்லை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் தேவைப்படும் போது போய்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எது தப்புன்னு கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா நான்காம் பாகத்தில் இருக்குது. அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து பாகம் 4A இருந்தாலும் அது நான்காம் பாகத்தில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவு கரெக்டு தான். ஆனால் மற்ற ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். மற்றதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தால் இது தப்புன்னு எடுத்துக்கலாம். பட் மற்றதில் ஏதோ ஒன்று ரொம்ப தப்புன்னா அதை தான் ஆன்சர் எடுத்துக்க முடியும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 4A, ஆனால் இது வந்து 4க்குள்ளே தான் ஏவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். அடுத்து 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கத ஒரு ஆப்ஷனை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது தப்புன்னு இருந்தால். அதில் எது இருக்கிறதுலே ரொம்ப தப்போ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சில டைம் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பம், இதுவும் தப்பு மாதிரி தெரியும், இன்னொரு ஆப்ஷனும் தப்பு மாதிரி தெரியும். அதில் எது வந்து ரொம்ப கன்ஃபார்மாக தப்புன்னு இருக்கோ அதை நீங்கள் ஆன்சராக இது பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தனாலே சில பேர் அதை டிக் பண்ணிடுவாங்க, அடுத்த ஆப்ஷனே படிக்க மாட்டாங்க. 4A தானே, 4 தானே கொடுத்துருக்காங்கன்னு டிக் பண்ணிடுவாங்க, மற்ற ஆப்ஷன் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. 4 ஆப்ஷன் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இருக்கா? ஆமாம், 42வதுல தான் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 டியூட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு டியூட்டியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 82வது 2002லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அதை ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் இது 86, 86th. ஸோ இங்கே 86ன்னு எழுதிக்கோங்க. 86வது இது 2002, 86 தான், 82 கிடையாது. ஸோ அதில் தான் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினையும் வழங்கியிருப்பாங்க.
அடுத்து பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கரெக்டு தான். ஸோ அப்போ தேர்டு தான் தப்பு. சப்போஸ் இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருந்தேன்னா ஏ தான் தப்பாக இருந்திருக்கும். அடுத்து 51A 86வது திருத்த சட்டம் 2002 படி எது ஆட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. அது வந்து கல்வி வழங்குறது குழந்தைகளுக்கு. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. இந்த கடைசி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நிறைய தாட்டி கேட்டிருக்காங்க இந்த ஏரியாவிலேருந்து. இந்த கேன்னு சொன்னது. ஸோ இதுலேயும் பாருங்கள், 11வது பார்த்திங்கன்னா 86வது அரசியலமைப்பு சட்டம். 51A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. சயின்டிஃபிக் டெம்பர் வந்து டியூட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அடிப்படை கடமை. ஸோ அப்போது வந்து ஆப்ஷன் வந்து இது தப்பு, 3வது தப்பு. இது 2 தான் கரெக்டு. அப்போ 1, 2 தான் கரெக்டு. ஸோ இது தனியாகவும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2002ஆம் ஆண்டு 86வது அரசியல் திருத்த சட்டம். அதுக்கப்புறம் 45 இது பண்ணி 21A கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாகவும் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவும் இருக்குது, டிபிஎஸ்பியாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. 21A வந்ததும் 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002. ஸோ அப்போவே 2 இது பண்ணுறாங்க. ஒன்று ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையாகவும் கொண்டு வராங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் ஒரு இதை ஆட் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக. ரெண்டுமே ஒரே ஆர்டிக்கல் தான். 86, 2002 ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷனை வந்து ஸ்டேட்டு டு கன்கரண்ட்டாக எப்போ மாற்றுறாங்க? மாநில அரசுலேருந்து பொதுப்பட்டியல், மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976. அது போக மற்றது பார்த்திங்கன்னா காடுகள், எடைகள், பறவை, விலங்குகள். மினி கான்ஸ்டியூஷனுங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. டிபிஎஸ்பியை வந்து நாவல் ஃபியூச்சர்னு சொன்னது வந்து அம்பேத்கர் தான் நாவல் ஃபியூச்சர்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி என்ன ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 34லேருந்து 51, 4 சட்டப்பிரிவு, சமதர்ம, காந்திய, தாராளம், இந்த 3 இதில் இருக்குது பிரிவுக்குள்ள. சிட்டிசன்ஷிப் பொறுத்தளவுக்கும் எதன் மூலிமா பெற முடியாதுன்னா சொத்து வாங்குகிற மூலிமா பெற முடியாது. ஸோ இது மட்டும் தப்பு. மற்ற இது பார்த்திங்கன்னா பர்த் மூலிமா, பிறப்பின் மூலிமா, வம்சாவளி, டிசன்ட் மூலிமா, நேச்சுரலைசேஷன், இயல்பு குடியுரிமை மூலமாக, இது இல்லாமல் பதிவின் மூலமாக, ரெஜிஸ்ட்ரேஷன், பிரதேசங்கள் இணைப்பின் மூலமாக, இன்கார்பரேஷன் ஆஃப் டெட், இதன் மூலிமா பெறலாம். இழத்தலும் பார்த்து வச்சுக்கோங்க எதன் மூலிமா இழப்பாங்கன்னு. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஓவராலாக. ஸோ ஒரு சாப்டரில் என்னென்ன ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு சைட்லேயே புக்கு இருந்தால் புக்கு, நோட் இருந்தால் நோட்டில் ஸ்டார் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும், படிக்கிறதுக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போதும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் படிக்கிற மெத்தடாலஜி. ஸோ இப்படி படிச்சிங்கன்னா இருக்கும். பேசிக்ஸு ஒன்று தான். நம்ம வந்து திருப்பி படிக்கிறனால, இப்போ நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கலாம், திருப்பி இதே ஜிஎஸ் படிக்கும்போது நிறைய பேருக்கு வந்து படிக்கணுமான்னு சலிப்பு தட்டும். பட் வேறு வழி இல்லை, நீங்கள் கிளியர் பண்ணிடணுன்னா ஒரு ப்ராசஸை நீங்கள் கடந்து போய் தான் ஆகணும். அதை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்திட்டிங்கன்னா படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டெஸ்ட் எழுதும் போதும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சீரியஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் வந்துட்டு நான் ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ வீடியோ மேக் பண்ணுறேன்னா அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு படித்ததுக்கான ஒரு கிளாரிட்டி இருக்கும். புக் எடுத்தோ நோட்ஸ் எடுத்தோ திருப்பி இதை மார்க் பண்ணி வைங்க. வெறும் வீடியோ பார்க்குறனாலையோ யூஸ் இல்லை, வெறும் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறனாலையும் யூஸ் கிடையாது. ஸோ கரெக்டாக கேட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நிறைய டைம் எடுத்து தான் இது ரெடி பண்ணுது. இந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.